ஹாய் நண்பர்களே, காலை வணக்கம். நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சாதத்துக்கு தண்ணி வச்சுருக்கேன். இப்போ சாதம் ரெடி ஆகிட்டே இருக்குது. புடலங்காய் பொரியல் செய்ய போகிறேன். கடாயில் 3 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். கடுகு கடலைப்பருப்பு சேர்த்து போட்டுக்கோங்க. 2 பச்சை மிளகா, ஒரு 2 கொத்து கருவேப்பிலை தழை, 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி போட்டு வதக்கி விட்டு புடலங்காயும் போட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. தேவையான அளவு உப்பு, காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய்த்தூள் போட்டுக்கோங்க. ஏற்கனவே பச்சை மிளகா போட்டிருக்கு, அதனால் பார்த்து போட்டுக்கோங்க. லைட்டாக தண்ணி தெளித்து கலந்து விட்டு அப்படியே மூடி வைங்க, வெந்துடும். தேங்காய் துருவல் வேணுன்னா போட்டுக்கலாம், இல்லைனா விட்டுருங்களாம். காலிஃப்ளவர் உருளைக்கிழங்கு போட்டு கிரேவி செய்ய போகிறேன். தேங்காய் பேஸ்ட் அரைச்சிக்கலாம். 1/2 மூடி தேங்காய், 2 தக்காளி, அதுலேயே மல்லித்தூள் கிரேவிக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. வரமிளகாய் காரத்துக்கு தகுந்த மாதிரியும், வர கொத்தமல்லி 1/2 ஸ்பூன், சோம்பு 1/2 ஸ்பூன், பட்டை லவங்கம் 3 போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன் போட்டு வறுத்து தேங்காய் பேஸ்ட்டோடு ஒன்றா அரைச்சி ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. குக்கரில் 3 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். வடகமும் கருவேப்பிலையும் போட்டு பொரிஞ்சது சாம்பார் வெங்காயம் ஒரு கைப்பிடி போட்டு வதக்கி விடுங்க. அதுலேயே காலிஃப்ளவர் உருளைக்கிழங்கையும் போட்டு கலந்து விட்டு அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் பேஸ்ட்டையும் அதிலேயே ஊற்றிக்கலாம். தேவையான அளவு தண்ணி விட்டு ஒரு கொதி வந்ததும் விசில் போட்டு மூடி 2 விசில் விட்டு ஓப்பன் பண்ணிக்கலாங்க. அருமையான காலிஃப்ளவர் கிரேவி ரெடி. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.